ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒலிம்பிக்குக்காக எவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. காலையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கெலாம் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஆரம்பித்து பிள்ளைங்களுக்கு விளையாட்டு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து அங்கே அந்த வந்தவங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் தீபத்தை இப்படி தான் தண்ணியில் கொண்டு போனாங்க. ஒரு பெரிய போட்டில் மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இது கண்ணுக்கே தெரிய வாய்ப்பு இல்லை தான். ஒரு வீடியோ 3 முறை 4 முறை பார்த்திங்கன்னா புரியும். ஸோ இந்த மாதிரி கொண்டு போனது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க. பட் ஆனால் நான் எதிர்பார்த்தது ரோட்டில் போனால் ரோட்டோரம் எல்லாம் நின்றுட்டுருப்பாங்க. மற்ற இடங்கள்லாம் அப்படி தான் போனாங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி போனது கொஞ்சம் கஷ்டம் தான் என்னுடைய மனநிலைமைக்கு. ஸோ நான் எதிர்பார்த்தது வந்து ரோட்டை கடந்து போவாங்க, பக்கத்தில் நின்று பார்க்கலாம் அப்படின்னா. இதுவும் பக்கத்தில் நின்று தான் பார்த்தோம். பட் ஆனாலும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த வருஷம் ஃப்ரான்ஸ் நடந்த ஒலிம்பிக் தீபத்தை கடந்து நாங்கள் கண்டுக்கிட்டோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.